ஃபன்பஸ் 360ல ஃபன்பஸ் டிரைவர் கூட சேர்ந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோ டிரைவர் நண்பர்கள் தான் இப்ப வந்திருக்கிறாங்க. ராமேஸ்வரத்த சேர்ந்தவங்க. கிறுக்கு டப்பி 65 அப்படின்னு ஒரு பேஜ் வந்து வச்சிருக்கிறாங்க. இந்த 4 பேரையுமே நீங்க பார்த்திருப்பீங்க. நெறைய பேர் இவங்கள வந்து கிறுக்கு டாடி அப்படிங்கிற மாரி கூட யோசிச்சிருக்கீங்க. ஆனா கிறுக்கு டப்பி 65 தான் இவங்களோட பேஜ். ஸோ இவங்க ரொம்ப நெறைய சோசியல் சர்வீஸ்லாம் பண்றாங்க. Instagramலலாம் பார்த்தீங்கன்னா, இந்த நம்பர கான்டாக்ட் பண்ணுங்கலாம் சொல்றாங்க. இவங்க ஆட்டோ ஒர்க்கும் பார்த்துக்கிட்டு, பிளஸ் வந்து சோசியல் சர்வீஸும் நெறையா வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ராமேஸ்வரத்துல வர டூரிஸ்ட்க்குலாம் நெறைய ஹெல்ப்லாம் இவங்க வந்து பண்றாங்க. அதனால தான் இவங்களுக்கு நான் வந்து டிக்கெட் குடுத்தேன். ஸோ ஆட்டோ டிரைவர்ல பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல நம்பர் குடுத்து உதவி செய்யக்கூடியதுன்னா இவங்க தான். ஏன்னா இப்ப ஆட்டோ பேஜ்ன்னு வச்சு நெறைய பேர் வச்சிருக்காங்க. பட் ஆனா எல்லாரும் உதவி செய்யறது இல்ல. பட் ஆனா இவங்க களத்துல இறங்கி உதவி செய்றாங்க. அதனால தான் இவங்களுக்கு வந்து ஃபன் பஸ் வந்து டிக்கெட் குடுத்து இன்வைட் பண்ணேன். இவங்கள பத்தி நம்ம நெறையா தெரிஞ்சுக்க போறோம். வாங்க பார்ப்போம். உங்க ஃபுல் நேம் என்ன? கார்த்திக், உலகநாதன். தினேஷ், காளிதாஸ். ஓகே ரைட். இத யார் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது? நீங்க தான் ஸ்டார்ட் பண்ணீங்க. ஓகே. இத ஏன் ஸ்டார்ட் பண்ணீங்க இந்த பேஜ்? இது எப்படி எப்படின்னா நம்ம வந்து ஏற்கனவே டிக்டாக் பண்ணிட்டு இருந்தோம். இதே டிக்டாக் பண்ணிட்டு இருக்கும்போது எல்லாத்தையும் விட்டாச்சு, டிக்டாக் பேன் பண்ணும்போது. இப்போ இடையில இன்ஸ்டா வந்து ஓப்பன் பண்ணி சரி ஒரு ரீல்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு பண்ணிட்டு இருக்கும்போது சரி ரீல்ஸை வந்து ஒரு கண்டென்ட்டாக பண்ணுவோம் அப்படி தான் யோசிச்சது. அப்படி யோசிச்சு தான் இதை முடிவு பண்ணி பண்ண ஆரம்பிச்சோம். ஓகே. உங்க கூட ரெண்டாவதா சேர்ந்த நபர் யாரு? ரெண்டாவதா வந்து உலகநாதன். உலகநாதன். ஆமா, உலகநாதன் தெரியுது. அண்ணன் கழுத்துல நல்லா செழிப்பா இருக்காரு. கழுத்துல கவரிங்கா கல்யாணிக்க வரீங்க வீடியோல தெரியவங்க. ஓகே ரைட். மூணாவதா அவங்க கூட இவர் வந்து ரெண்டாவதா அவங்களோட வீடியோ போட ஆரம்பிச்சார். மூன்றாவதா சேர்ந்த நபர் இவர் காளி. ஆமா ஆமா. இவர் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் இன்ஸ்டாகிராம்ல உங்களுக்கு நிறைய ஐடியா கிடைச்சதா கேள்விப்பட்டேன். ஜூம் வராதீங்க. ஏண்டா எம்பட செருப்பு கண்ணா ஐயோ காட்டடி பல்லு குழந்தை பயப்படுது வாய மூடாது. பாத்தீங்கல்ல இயக்குனர் அவர் மாதிரி இருப்பார். ஒரு வீடியோலயே அவரை மாதிரி அவரை வச்சு அவர் போட்டோ சேர்த்து இவரோட போட்டோ சேர்த்து வச்சு கொஞ்சம் பண்ணிருக்கோம். அப்படியே இருப்பாப்ல. சரி ஓகே. இந்த இப்ப நீங்க ஆட்டோ மட்டும் டிரைவ் பண்ணாம இந்த நம்பர்லாம் கொடுத்து சோசியல் சர்வீஸ் பண்ணணும்னு எப்படி உங்களுக்கு தோணுச்சு? அது எப்படின்னா நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் தான் அது காரணம். எப்படி சொல்றது அப்படின்னா நம்மளை வந்து ராமேஸ்வரத்துக்கு வரும்போது அவங்க நம்மளை பாக்குறாங்க. பார்த்துட்டு ஒரு பேரன்பு, நம்ம ஒரு வீடியோ பண்றோம், நம்மளை பாக்குறாங்க, ரசிக்கிறாங்க. ஆனா பேரன்பு காட்டி நம்மளோட பழகிறதும் சரி, நம்ம கை கொடுறதும் சரி, கட்டி அணைக்கிறதும் சரி, இதெல்லாம் உண்மையிலேயே இந்த மாதிரி ஒரு உணர்வு நாங்க எங்கேயுமே பார்த்ததில்ல. இவ்வளவு அன்பு காட்டுறாங்க. எதுக்காக அப்படின்னா நம்ம நினைக்கிறது வீடியோ தான் பண்றோம் அப்படின்னா இதையும் தாண்டி அவங்க எதையோ ஒண்ணு நம்மளை வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கு கொடுத்து இவங்க நம்பர் எடுக்கிறாங்கன்னு செக் பண்ணேன். ஓகேங்களா? இவங்க என்ன பேசுறாங்கிறதையும் நான் செக் பண்ணேன். சரிங்களா? இவங்களை ஃபுல் வெரிஃபிகேஷன் போட்டு தான் இங்க உட்காரவே வச்சிருக்கோம். சரிங்க, வெரிஃபிகேஷன் போடாம இல்ல. ஏங்க இந்த மாதிரி ஒரு ஹெல்ப் தேவைப்படுதுங்க வந்துடலாங்க அப்படிலாம் சொன்னாங்க. ஓகே பரவாயில்ல, ரியலா தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கன்ஃபர்மேஷன் பண்ணி இவங்களெல்லாம் வந்து செக் பண்ணி தான் இங்க வந்து உள்ள வந்து டிக்கெட் கொடுத்து இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் உங்களோட ஐடியாஸ் என்ன? இந்த இதுக்கப்புறம் அடுத்தது ஏதாவது ஒரு ஐடியாஸ் என்ன சொல்லுவீங்க? இல்ல நிறைய பேர் எப்படின்னா நம்ம உதவின்னு கேட்கும்போது பண உதவி தான் எதிர்பார்க்குறாங்க. பண உதவி இப்போதைக்கு எங்களால் பண்ண முடியல. நான் கண்டிப்பா பண்ணுவோம். அது வந்து இருக்கு, மைண்ட்ல இருக்கு. அப்படின்னா எங்களுக்கு எந்த வருமானமும் இல்லை. ஆட்டோ தொழில் மட்டும்தான். ராமேஸ்வரத்துலையுமே இப்போ ஆட்டோ தொழில் வந்து ரொம்ப ஒரு முடக்கம் தான், ட்ரெயின் வராதனால. அது எல்லாத்துக்குமே உலக அளவில் தெரியும். அதுவுமே ஒரு வீடியோவா நக்கலா பண்ணியிருப்போம் நாங்க. அது வந்துருச்சு அப்படின்னா எங்களுக்கு வருமானம் கிடைச்சிடும். வருமானம் கிடைக்கும் போது நிறைய பேர் உதவி பண்ணும்போது உதவின்னு கேட்கும்போது உண்மையிலேயே கண்ணுலாம் ரொம்ப கலங்குது. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி இருக்காங்க. எவ்வளவு பின் தங்கிலாம் நிறைய பேர் இருக்காங்க, வந்து கேட்கறாங்க பண உதவி. கண்டிப்பா பண்ணணும். அந்த மைண்ட் செட்ல இருக்கும். நிறைய பேர் பண உதவி கேட்கறவங்கள பாத்தீங்கன்னா நிறைய பேர் அவங்க காருக்கு இஎம்ஐ கட்டணும், 2 வீலருக்கு இஎம்ஐ கட்டணும், வீட்டுக்கு இஎம்ஐ கட்டணும். பேங்க்ல இருந்து பணமே எடுத்துடக்கூடாது. போயிட்டு ஒரு 1000 ரூபாய் போட்டுருவாங்க. அந்த பணமே எடுத்துடக்கூடாது. சுத்தி இருக்கிறவங்க யார்ட்டையாவது வாங்கணுங்கிற யோசிக்கிறவங்க தான் அதிகமா உதவி கேட்கறது. உண்மையிலேயே கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க இங்க யாருமே அதிகமா உதவி கேட்கறது இல்ல. ஓகேங்களா? கடன் நம்ம வந்து வருமானத்துக்கு மீறி செலவுகள் செஞ்சு மாட்டிக்கிட்டவங்க தான் இங்க வந்து உதவி செய்யுங்கன்னு கேட்கறாங்க மேக்சிமம். அது கேட்டாங்க. எப்படின்னா இப்ப கூட இடையில எனக்கு ஆட்டோ டியூ கட்டணும், காசு போட்டுவிடுங்க அப்படின்னு. நான் ஓப்பனா உண்மையை சொல்லிட்டேன். நான் என்கிட்ட ஒண்ணும் இல்லைண்ணே, இதுதான் நிலைமை, நானே இப்படிதான் இருக்கேன் அப்படின்னு ஓப்பனா சொல்லும் போது உண்மையிலே நான் நிறைய பேர்கிட்ட பதில் சொல்லிட்டேன். இதுதான் உண்மை அப்படிங்கிறத என்னோட வாழ்க்கை வரலாறு சொல்லும் போது, அண்ணே சூப்பர்ண்ணே, இது வரைக்கும் இந்த தரேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஏமாத்துவாங்க. நீங்க ஓப்பனா பேசிடுறீங்க பாத்தீங்களா, இதுவே எனக்கு பிடிச்சிருக்குண்ணே. ராமேஸ்வரம் வந்தா கண்டிப்பா நான் உங்களை பார்க்காம போக கூடாதுண்ணே, நான் எல்லாத்தையுமே பார்க்கணும் அப்படின்றாங்க. அதுவே நமக்கு உண்மையிலே ஒரு சிறப்பு. காளி பிரதர், இப்ப காளி பிரதர் வந்து அவரை பத்தி நிறைய சொல்லுவார். காளி பிரதர் உங்களை பத்தி சொல்லுங்க. இவரை பத்தி சொல்றதுக்கு எதுவும் இல்லையா? அதனால நம்ம இவர்கிட்ட வந்துருவோம். ஐயோ சரி, உலகநாதன் அண்ணன் வந்துருவோம். ஆமா வணக்கம். இப்போ இந்த ஐடியா எப்படி தோணுச்சுன்னா, சின்ன வயசுல இருந்து என்னோட ஆம்பிஷன் எப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, இந்த சின்ன வயசுல இருந்து எனக்கு பாடல்னா ரொம்ப பிடிக்கும். பாட்டு எழுதுறதும் சரி,
கானா பாட்டு பாடுறதும் சரி எல்லாமே நல்லபடியா எனக்கு ஆம்பிஷன் பூரா பாடல்ல ரொம்ப ஆம்பிஷனா இருக்கும். அதுபோல் இப்ப சமீபத்துல கூட இப்ப நம்ம அந்த சேனலை பத்தி கூட ஒரு பாட்டு பாடியிருக்கேன். நம்ம இந்த கிரிக்கெட் எபி சேனலை பத்தி கூட அது நம்மளே மியூசிக் போட்டு நம்மளே அந்த பாட்டு எப்படி பாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆம்பிஷன் கொடுத்தாங்க. கானா பாடல் எல்லாம் பாடுவாங்க. நீங்க கேட்டு பாருங்க, பயங்கரமா இருக்கு பாட்டுல. இப்ப அந்த சேனலை பத்தி பாட சொன்னாப்ல அதுக்கப்புறம் நம்ம பண்ணியாச்சு. சேனலை பத்தி கூட பாடிட்டு நல்லபடியா அந்த பாட்டு ஒரு ரெண்டு வரி பாடுங்க. பாடலாம், ஃபுல்லாவே பாடலாம். ஒரு 2 செகண்ட் கேளுங்க. ஒவ்வொரு மனுஷனும் கிறுக்கு டப்பி உனக்குள் இருக்குதடா கிறுக்கு டப்பி உண்மைய உறக்க சொன்னா கிறுக்கு டப்பி உலகம் வாழ்த்துமப்பா கிறுக்கு டப்பி சாதனை செஞ்சாக்கா சரித்திரம் பேசுமப்பா கவலைய விட்டு புட்டா காவியமும் படைக்குமப்பா 4 பேரு ஒன்னா சேர்ந்தா கிறுக்கு டப்பி நட்புக்கு இலக்கணம் தான் கிறுக்கு டப்பி நாங்கெல்லாம் பயங்கரம் அதான் சொல்லிடு, அதான் நன்றி மறக்க மாட்டோம் cricket. அது சொல்றேன். இது போதும்னு. அண்ணே உங்களுக்கு 3 பொண்ணுன்னு கேள்விப்பட்டேன். ஆமா. தெரியாம அண்ணனுக்கு கல்யாணம் ஆகி 3 பெண் குழந்தைகள் உள்ளார். என்னென்ன பேரு, வயசு என்னங்க? பாப்பா பேர் வந்து மூத்த பாப்பா பேர் வந்து தில்லை பவிஷ்யா, 2வது தில்லை பவனியா, இன்னொன்னு தில்லை அதித்தி. பரவாயில்ல. அண்ணே நீங்க என்ன உங்களை பத்தி? ஒரே ஒரு பொண்ணு தான், ஒரே ஒரு பொண்ணு தான். 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறா. பேர் பூஜாஸ்ரீ. எனக்கு இன்னும் கல்யாணம் எல்லாம் முடியல. ஆகாது. அதாவது அந்த நம்மளுடைய லோகோல முன்னாடி அவன் போட்டோ வச்சது காரணம் என்னன்னா அவனுக்கு பொண்ணு கிடைக்கணும் அப்படிங்கிறது. அந்த அந்த போட்டோவை பார்த்துட்டு யாராச்சும் இந்த மாப்பிள்ளை எனக்கு வேணும்னு கேட்க மாட்டாங்களா வாய்ப்பு இல்ல ராஜா. அப்படின்னு அவளோட எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அவனுக்கு பொண்ணு கிடைச்சிருச்சு அப்படின்னா அந்த கிரிக்கெட் பெட்டிங் வந்து இன்னும் ரொம்ப நம்ம அண்ணே இவனுக்கு தங்கச்சி தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஓ தங்கச்சி. ஓகே ரைட். தங்கச்சி என்ன படிக்கிறாங்க? தங்கச்சி வந்து இது ஆரியூர் பண்றாங்க, டோஸ் டிசைன். ஓ ரைட் ரைட். வீட்ல இருந்தே பண்ணி கொடுக்குறாங்க. ஓகே, நீங்க காலேஜ் முடிச்சிருக்கீங்க? பிகாம் முடிச்சுட்டு எம்காம் கரஸ்ல போட்டு பாருங்க. அழகுக்கு பொண்ணு இல்ல தமிழ்நாட்டுல, அதுதான் பிரச்சனை. இங்க சொல்லு ஒரு டைலாக். என்னது? சட்டார் ஓ இவரோட டைலாக் சட்டாரா? ஓகே ரைட். அந்த மாதிரி கமெண்ட் பண்ணுங்க. சட்டார் நமக்குள்ளே எடுத்துக்கோ. கிடைக்காது. அப்ப கன்ஃபார்ம் முடிஞ்சு. ஆக்சுவலி இவங்க எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க, என் பிள்ளைய பாத்துக்க ஒருத்தர் வேணும், இவங்க குழந்தைய பாத்துக்க வேணும். நாளோட போன் பண்ணி இவரு சாப்பிட்டா கேட்கிறேன். என்கிட்ட வந்து அக்கா அக்கா மகன் கேட்குது எல்லாம் சாப்பிட்டீங்களாங்க. அது ஆல்ரெடி எப்படி கிறுக்கு டப்பின்னு ஏன் இப்படி வச்சீங்க பேர்? ஒரு 2 பேர் சூஸ் பண்ணதுனே. 2 பேர் சூஸ் பண்ணதுல இந்த பேர் தான் சரி இது வைப்போம் அப்படின்னு. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் ஒரு கிறுக்கன் இருப்பான், எல்லாத்துக்குள்ளயும் இருப்பான். இப்ப நம்ம எவ்வளவு ஜாலியா பேசுறோம் அன்பா பேசுறோம் அப்படின்னா நம்மள ஒரு கோவப்படுத்தும் போது கடுப்பேற்றும் போது நம்மகிட்ட இருக்க இன்னொருத்தன் வெளியில வருவான். அது வெளியில வரும்போது பக்கத்துல இருக்க 4 பேருக்கு அப்படின்னா அது சிரிப்பு வரும். அது உண்மைதானே? அப்படின்னா நான் டென்ஷன் ஆகும்போது ஏதாச்சும் ஒரு அந்த கோவத்துல ஏதாச்சும் ஒன்று பேசிடுவேன், பேசும்போது டக்குன்னு பக்கத்துல சிரிச்சிருவாங்க. அதுதான் நம்மளுடைய நம்ம உள்ள இருக்கிற அந்த காமெடியை, நம்ம திறமையோ காமெடியோ வெளியே எடுத்து கொண்டு வரும்போது அதை மத்தவங்க பார்த்து சிரிக்கணும், அந்த கிறுக்கனை வெளியே ஏற்றுறோம். அதுக்கு தான் அந்த கிறுக்கு டப்பி. அந்த டப்பிங்கிறது அந்த சோடா டப்பி. அந்த சோடா டப்பியை தான் மென்ஷன் பண்றது சோடா டப்பி. ஏன்னா அப்படின்னா ஒரு வெயில் நேரத்துல ஒரு சோடா வாங்கி குடிக்கும் போது அப்பா தாகம் அடைக்கிடுச்சா நல்லா இருக்குடா அப்படின்னு சொல்றோம்ல, அதே மாதிரி நம்ம காமெடியை பார்க்கும்போது எப்படின்னா அந்த சோடாங்கிற அந்த இதை திறந்து நம்ம குடிக்கும்போது அப்பா அவங்க காமெடியை நம்ம பார்த்தோம் நல்லா இருந்துச்சு. ஏன்னா நிறைய பேர் அப்படிதான் ஃபோன் அடிக்கிறாங்க. நிறைய பேர் ஃபோன் அடிக்கும் போது உங்களுடைய காமெடி பார்க்கும்போது என் மனசுல பாரெல்லாம் குறைஞ்சிருச்சுப்பா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப ஹாப்பியா இருக்கேன், எவ்வளவு டென்ஷன்ல இருந்தேன் உங்க வீடியோ பார்த்தேன், ரொம்ப இப்ப எந்த எதுவும் பிரச்சனை இல்லாம இருக்கு. டெய்லி நீங்க வீடியோ போடுங்க. அவங்க சொல்றது அதுதான், டெய்லி நீங்க வீடியோ போடுங்க அப்படின்னா எங்களால டெய்லி வீடியோ இப்போதைக்கு போட முடியல. இதுதான் வண்டி ஒழுங்கா ஓடாதனால கொஞ்சம் பொருளாதார பிரச்சனைனால கொஞ்சம் 2 நாளைக்கு ஒரு தடவை 3 நாளைக்கு ஒரு தடவை போக வழியா இருக்கு. ராமேஸ்வரம் ட்ரெயின் வந்துருச்சு அப்படின்னா டெய்லி அது 10 நேரம், இது 10 நேரம். உங்களுக்கு எல்லாம் ஃபேமிலி சப்போர்ட்னு பேக்ரவுண்ட்னு ஃபேமிலி சப்போர்ட்னு இல்ல உங்களுக்கும்? நீங்க உழைக்கிறது தான். ஆமா, நம்ம தான் எல்லாம். நீங்களும் உழைக்கிறது தான். நீங்களும் உழைக்கிறது தான். ஏதோ வெளிநாட்டுல ஏதோ நீங்க வேலை பார்த்ததா சொன்னீங்க. ஆமாங்க, அங்க 3-4 வருஷம் இருந்தேன். 4 வருஷம் வச்சிருக்காங்களா உங்களை? 4 வருஷம் இல்ல இவங்க வச்சுக்கிறதே கஷ்டம். இவங்க எதுக்கு உங்களை உயிரோட வச்சிருக்காங்கன்னா வீடியோ ஒருத்தங்க வேணும்னு வச்சிருக்காங்க. மூஞ்சிதான். அதனால 4 வருஷம் கஷ்டப்பட்டேன். அங்கோல இங்க ஆட்டோ வாங்கி ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். அதான் அப்ப செழிப்பு தான். ஆட்டோ வாங்கி ஓட்டுற அளவுக்கு அப்ப டியூ கட்டல இவரு. ரெடி கேஸ் பாத்தீங்கன்னா ரெடி கேஸ் ஆட்டோ. ரெடி கேஸ் ஆட்டோனா அப்புறம் எல்லாம் வருமானம் தானேங்க. பாதி எல்லாம் டியூக்கு வந்து ஐயோ டியூ வந்துச்சு டியூ வந்து பயந்து போய் வரணும். அவருக்கு வந்து டென்ஷன் கிடையாது. 2 டியூ கட்டல 3 டியூ கட்டல மாறி மாறி சண்டை போட்டுறாடா அவங்கிட்டே இருக்காரு. டியூங்கிற பேச்சே வாயில வராது. வருமானம் தான், செழிப்பு தான். 30லயும் சிரிப்பா இருக்கு. அதனால தான் ஐயோ இப்ப நீங்க இதுக்கு அடுத்த உங்களோட திட்டங்கள்லாம் என்ன?
திட்டங்கள் பெரிய அளவுலாம் வரணுங்கிறலாம் அப்படிலாம் கிடையாது. யதார்த்தமா நாங்க எங்களையே ரசிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோவே நாங்க ஆரம்பிச்சோம். எங்களையே நாங்க பார்த்து ரசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ஆரம்பிச்சோம். அது இவ்வளவு தூரம் மக்களிடையே போய் சேரும்னு நாங்க நினைச்சு கூட பார்க்கல. உள்ளுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய கண்டென்ட்கள்லாம் எங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சு. உள்ளுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நாங்க எடுக்கிறது அப்படின்னா அன்னைக்கு நடக்கிறதோ இது பண்றதோ அந்த மாதிரி எடுத்தோம். இவ்வளவு இது திறமைகள் இருக்கான்னு எங்களுக்கே அப்பதான் நாங்களே உணர ஆரம்பிச்சோம். சினிமா வாய்ப்புலாம் நிறைய வந்துச்சு. ஆனா சினிமாக்குள்ள போறதுக்கான எந்த ஒரு யோசனையும் இல்லை. நிறைய கொஞ்சம் செலவுகள் கொஞ்சம் கொஞ்சம் அங்க நடக்கும். இருந்துச்சு. நாங்க உள்ள போறதுக்கு எங்களுக்கு யோசனை இல்லை. இன்னொன்னு என்னன்னா, நாங்க எங்களை ரசிக்கிறவங்களுக்கு நாங்க ஏதாச்சும் செய்யணும். நாங்க ராமேஸ்வரத்துல இருக்கோம், அது சுற்றுலாத்தலம். நம்மளை பார்க்க வர்றாங்க, நம்மளை பார்க்க வர்றவங்க நம்மளை ரசிக்கிறாங்க, நம்மளை தாண்டி ஏதோ அவங்களை வந்து ஈர்த்திருக்கு. அப்ப அவங்களுக்கு வந்து நம்ம ஏதாச்சும் உண்மையா இருக்கணும், உண்மையா ஏதாச்சும் செய்யணுங்கிற ஒரே ஒரு இதுதான். அதுக்காக தான் அந்த நம்பர் கொடுத்தோம். நம்பர் கொடுத்து நிறைய பேர் ஃபோன் அடிச்சு பேசிட்டு இருக்காங்க, நிறைய பேர் வந்திருக்காங்க, வந்து நேர்ல பார்த்துருக்காங்க. நிறைய வாகனங்களும் பழுதாகும் போது எங்களுக்கு ஃபோன் அடிப்பாங்க. ஃபோன் அடிக்கும் போது நாங்க அதையும் மெக்கானிக் வர சொல்லி சரி பண்ணி கொடுத்து எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கோம். இதையே தான் தொடர்ச்சியா கொண்டு போகணும்னு நினைச்சிட்டு இருக்கோம். வெளியில வேற எங்கேயும் போகாத அளவுக்கு ஆட்டோ ஓட்டணும், அந்த யூடியூப் சேனல் இது பண்ணணும், இந்த மாதிரி வர்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கணும். இதை விட்டு நம்ம வெளியில போயிடக்கூடாதுங்கிற அந்த ஒரு மைண்ட் செட்ல இருக்கும் 4 பேருமே. புரியுது. இப்ப இந்த கிரிக்கெட் டப்பி ஸ்டார்ட் பண்ணோன்னே ஃபாலோவர்ஸ்லாம் என்ன மாதிரி உங்களுக்கு கமெண்ட் பண்றாங்க? ஃபாலோவர்ஸ் என்னடா பேர் இது அப்படின்னு சொல்ல தான் செஞ்சாப்பு நிறைய பேர் கிரிக்கெட் அடி நிறைய பேர் சொன்னாங்க. அது போக கிரிக்கெட் டப்பி என்னடா இது கிரிக்கெட் டப்பி இதெல்லாம் போகுமா, ரன் பண்ண முடியுமா உங்களால அப்படின்னு சொன்னாப்ல. ஆனா அதையும் தாண்டி நம்மளுக்கு இந்த அளவுக்கு சப்போர்ட் கிடைச்சிச்சுன்னா அது வந்து உண்மையிலே ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் ஏன்டா இதெல்லாம் நடிக்க போறது கேட்பாங்க. ஏன்டா பொண்ணு கிடைக்க வந்து ஒண்ணு கிடைக்க வந்து நீனே அசியப்படுத்திக்கன்னு கேட்பாங்க. அப்படி இல்ல, நார்மலாவே கொடுக்க மாட்டாங்க. நீ நடனம் ஆடிட்டு பள்ளிறப்பா அதான் சொல்றேன், நீ நார்மலா உனைய பார்த்தாலே கொடுக்கறது கஷ்டம், கஷ்டப்பட்டு உனக்கு பொண்ணு கிடைக்கும். நீ நடனம் ஆடிக்கிட்டு இருக்க, எப்படி கொடுக்கறது? ஆக்சுவலி உங்களுக்கு ஆகக்கூடாதுன்னு இந்த 3 பேர் வேண்டி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா யாராவது ஒருத்தர் இன்ஸ்டாகிராம்ல சிங்கிளா இருக்கணும்ல பேஜுக்கு. நிறைய விமர்சனங்கள்லாம் நிறைய, அதெல்லாம் கடந்து நாங்க இவ்வளவு தூரம் வருவோம்னு நினைச்சு பார்க்கல. இப்ப வந்து இந்த விமர்சனங்கள் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. முதல் நாங்க ஸ்டார்டிங்ல வீடியோ போடும்போது கமெண்ட் எல்லாம் நிறைய தப்பு வந்துச்சு. இப்ப வந்து அந்த மாதிரி கமெண்ட் 1-2 தான் வருமே தவிர நிறையலாம் வராது. இந்த கிரிக்கெட் டப்பிங்கிற பேரே என்னடா பேரு, அப்படி அசிங்கமா இருக்கு, நல்லாவா இருக்கு அப்படின்னு பேசினது இப்ப சொல்லியிருப்பாங்க. சரவணன் சாரோட இப்ப அவங்களோட ஒரு இது பண்ணும்போது சரவணன் சார் நம்ம சொல்லியிருப்பாங்க, பார்த்துக்கிறேன் செவ்வாழை இருக்காங்க, அவங்க கூட சொல்லுங்க சரியா தானே இருக்கு பேர், உங்களுக்கு கிரிக்கெட் டப்பி ஏதாவது சொல்லிட்டு ஒரு வீடியோட நல்லா சொல்லியிருப்பாரு. எல்லாருமே கிரிக்கெட் டப்பிங்கிற பேரே வேணா நல்லா இல்லைன்னு சொன்னது போக இது ஒரு பிராண்டட். அவங்களுக்கு கிரிக்கெட் சத்தியமா நீங்க உண்மையில கிரிக்கெட் டப்பி தானா பேசினா எல்லாரும் நீங்க கிரிக்கெட் டப்பி தானாங்கிற மாதிரி பேருக்கு ஏத்த மாதிரி தான் வச்சிருக்கேன், கிரிக்கெட் டப்பி தான்டா நல்லா பேசினாப்புல. ஓகே. இப்ப உங்களுக்கு வந்து இந்த ராமேஸ்வரத்தோட அந்த பாலம் வேலையாயிருச்சுன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வருமானம் கொஞ்சம் அதிகம். இப்ப இருக்கிற இந்த லோக்கல்ல இருக்கிற அந்த ஸ்கூல் சவாரி ஸ்கூல் சம்பந்தப்பட்டது ஏதாவது வர்றவங்க சுற்றுலா சவாரி எடுக்கிறாரு, நம்ம யாத்திரை வருவாங்கல்ல அவங்களுக்கு சவாரி. ஓகே. இவங்களை பத்தி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம், ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ ஃபன் பஸ் 360 உங்களை இன்வைட் பண்ணதை பத்தி யார் ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? என்ன சொல்றது அப்படின்னா, இது வந்து எங்களுக்கு முதல் பேட்டி. நம்மளெல்லாம் அதாவது ஒரு கூத்தாடிக்கு வந்து கைத்தட்டலும் பாராட்டும் தான் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். அது வந்து எங்களுக்கு முதல் முறை கிடைச்சிருக்கு. அதை விட வேற எதுவும் தேவை கிடையாது. இது வந்து எங்களுக்கு முதல் முறை உங்கள் மூலமா எங்களுக்கு கிடைச்சிருக்கு. நாங்கள் உண்மையிலே ரொம்ப சந்தோஷப்படுறோம். இந்த கைத்தட்டலும் பாராட்டும் எங்களுக்கு, இது கைத்தட்டல் பாராட்டு தான் எங்களுக்கு. அதான் நாங்கள் எடுத்துக்கிறோம். ஃபன் பஸ் பத்தி ஏதாவது சொல்றீங்கன்னா நீங்க இப்ப பார்த்த வரைக்கும்? ஃபன் பஸ் எனக்கு டிக்கெட் கிடைக்கும் போது சன்னான ஃபோன் அடிச்சு பேசியிருந்தாங்க. நீங்க தான் பேசுனீங்க. பேசும்போது நான் பஸ்ல பயணம் பண்ணிட்டு இருக்கும்போது நான் சரியா பேச முடியல, உங்கள்கிட்ட பேச முடியல. அப்ப நான் ஊருக்கு வந்து பசங்கிட்ட சொல்றேன், 2 நாள் கழிச்சு தான் சொல்றேன், உடனே சொல்றேன் 2 நாள் கழிச்சு தான் சொல்றேன். அப்ப வந்து எனக்கு அப்படின்னா பேட்டி அங்கிட்டு போகணும் இங்கிட்டு போகணுங்கிற அந்த மைண்ட் செட் இல்லை. நம்ம பசங்கிட்ட சொல்லும்போது அவங்க சொன்னாங்க வா போ, ஒன்றும் பிரச்சனை இல்லை, போயிட்டு வருவோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட நான் ஃபோன் அடிச்சு பேசும்போது அவங்களுடைய அந்த விஷயங்கள் எனக்கு புரிஞ்சிச்சு. அதாவது நம்ம உங்களோட பேச்சை பாக்குறதா இது பண்றதா இல்லை, உங்களுக்கு ஃபோன் அடிச்சு பேசும்போது ஒரு மனிதனோட பேச்சுல தெரிஞ்சுக்கலாம் யார் எப்படி என்ன ஏதுன்னு. அப்ப வந்து உங்களை பேசும்போது அந்த பேச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உடனே முடிவு பண்ணி நான் கன்ஃபார்மா வர்றேனே அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்க இந்த டேட்டா ஃபிக்ஸ் பண்ணோம். நீங்க இது ஃபன் பஸ்க்கு வந்ததுக்கு ரொம்பவே நன்றிகள். மேலும் உங்களுக்கு நான் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். என்னால முடிஞ்ச சப்போர்ட் வந்து நான் கொடுக்குறேன் உங்களுக்கு, சரிங்களா? எல்லாரும் கும்பிடுறத பார்த்தா பயமா இருக்கு. அப்படியே கீழே போட்டு அப்படியே புதைச்சிருவீங்க. இல்ல ஒவ்வொருத்தங்களா கும்பிடுறீங்களா? அதான் எனக்கு என்னடா கும்பிடுற சாமி எப்படின்னா நீங்க நிறைய பேரோட பழகிருப்பீங்க, பேசியிருப்பீங்க. நாங்க அப்படின்னா கொஞ்சம் வித்தியாசமா நல்லாவே இருக்கும். நிறைய பேர் ஃபோன் அடிக்கும் போதுமே மெசேஜ் பண்ணும் போதுமே இவ்வளவு ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கீங்க, ரீப்ளை பண்றீங்க,
அப்ப நான் மனுஷன் தானே, என்னை மனுஷனா இருக்க விடுங்க. என்னை பெரிய அளவுல ஆக்கி விட்டுறாதீங்க. நான் ரீப்ளே பண்ணணும். உங்களோட நீங்க எங்களோட பேசணும் ஆசைப்படுறீங்கல்ல, நான் உங்களோட பேசணும். உங்களுக்கு ரீப்ளே பண்ணா தானே மனிதன் மனிதனா இருக்கிறது தானே. தன்னைத்தானே திசை திருப்பி விட்டுறாதீங்க எங்களை அப்படின்னு சொல்லுவோம். உண்மையிலேயே அதெல்லாம் ரொம்ப ஒரு சூப்பரான விஷயம். எல்லாருமே பாராட்டுறாங்க. இவ்வளவு யாரும் நம்பர் கொடுக்க மாட்டாங்க. முத அந்த வீடியோ நம்பர் போட்ட வீடியோக்கெல்லாம் எத்தனை கமாண்ட் தெரியுமா? 1000க்கு மேல கமாண்ட். எல்லாமே million போயிடுச்சு. சூப்பரான கமாண்ட். அது அந்த வீடியோலாம் 1 மில்லியன் போகும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அந்த அளவுக்கு நம்மள ரசிக்கிறாங்க. நம்மளுடைய உண்மைத்தன்மையை புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால அவங்களுக்கு கண்டிப்பா ஏதாச்சும் பண்ணிட்டே இருக்கணும். ஓகே ரைட். ஓகே, இவங்கள சந்திச்சு இவங்களோட இந்த மீட்டிங் வந்து ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. உங்களுக்கும் சந்தோஷமா இருந்துச்சு தானே? ஓகே ரைட்டு. இதை வந்து இப்பவே நம்ம வந்து என் பண்ணிக்குவோம். இப்படிக்கு ஃபன் பஸ் டிரைவர்.